கடல மாவு வந்து பார்த்திங்கன்னா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு. அடுத்து நம்ம பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் தயார் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளவர் நல்லாயிருக்கும், பஜ்ஜி போண்டாக்கெலாம் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் ரெட் கலர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நேச்சுரலாக நம்ம மிளகாத்தூளோடு சரி. சால்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு, பத்தலைன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும், பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம எடுத்து போடும்போது கரெக்டாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக வந்து இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நல்லா இப்படி பீட் பண்ணிக்கலாம். என்னம்மா இது? சீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெட் மேலே வந்து பார்த்திங்கன்னா சீஸை வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவில் வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செட் ஆகிடுச்சிது. சீஸ் ப்ரெட்டு வந்து செய்கிறோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது சாப்பிட்றதுக்கு. பொடிசாக கட் பண்ணி வச்சு தான் மெல்ட் ஆகும். அப்படியே நம்ம வந்து பீஸா வச்சிட்டோம்னா போன டைம் வந்து செய்யும்போது அது நல்லா மெல்ட் ஆகலை. மெல்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணணும். சீஸ் பிரெட் பஜ்ஜி இது நல்லாயிருக்கும். மிளகா பஜ்ஜி வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து பஜ்ஜி போட்டு மீந்தது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்துடுச்சு. பழுத்ததில் வந்து பஜ்ஜி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை அப்படியே டிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கப்புறம் கரெக்டாக இது ஆகிடும். இப்போ அப்படியே வந்து 1 by 1 எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மிளகா பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா அது போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து போட்டு இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு, இந்த முனியில் பிடிச்சி லைட்டாக அந்த கார்னரில் வந்து பிடிச்சி நம்ம இந்த மாதிரி வயசிட்டு அப்படியே எடுத்து அழகாக விட்டுக்கலாம். கடையிலலாம் எவ்வளோ தருவாங்க இந்த மிளகா பஜ்ஜி? 2 வாங்கினா 10 ரூபா, 1 10 ரூபா. 2 10. நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. தண்ணியோடு போட்டோம்னா பக்கத்தில் நிற்க முடியாது, வெடிச்சு தள்ளிடும். இப்போ வந்து அப்படியே திருப்பிக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடுது, சிம்மில் தான் பண்ணணும். அவ்வளோதான், எடுத்துடலாம். குக் ஆகிடுச்சு. நல்லா ஆயில் வந்து ஹீட்டாக இருந்ததுனால குக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டேன். ஆயில் வந்து சிம் பண்ணிட்டு நம்ம இப்போ அப்படியே சிம்மில் போட்டு வேக வச்சிடணும். அது வந்து கருப்பாகாது, தான் உங்களுக்கு கலர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மிளகா பஜ்ஜி பிடிக்குமா? இப்போ வந்து பஜ்ஜி செஞ்சாச்சு. வந்து பார்த்திங்கன்னா சீஸ் போட்டு இது பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து மெல்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் இது நல்லா தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கும் உள்ளே வந்துட்டு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜியும் வந்து செஞ்சாச்சு. இதே மாதிரி ரொம்ப ஈஸி தான். மழை வந்து பெய்யும்போது நல்லாயிருக்கும் கிளைமேட் வந்து சாப்பிடும்போது. இந்த மாதிரி எனி டைம் வந்து நாங்கள் ஆயில் ஃபுட் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு மிளகா பஜ்ஜி. உங்களுக்கு மிளகா பஜ்ஜி பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மிளகா பஜ்ஜி, இது வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி. இது வந்து பிரெட் சீஸ் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் வந்து இந்த 3 டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப பிடிச்சிருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.